எனக்கு அண்ணா அண்ணா நீங்கள் துரோணரண்ணையை பற்றி துரோணனையோட பயணிச்சது இப்ப அவற்ற ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றீங்கல்லோ. துரோணனையோட எத்தனையாம் ஆண்டு நண்டாரிங்க? 99ஆம் ஆண்டு. 99ஆம் ஆண்டு. எங்க மல்லாவிலையா? துணுக்கால மல்லாவில அங்க பாலையடி. வசந்தம் 2 பேரும் பக்கத்துல இருந்தது. சரி சரி ஓகே. ஆனால் நீங்கள் இந்த சமூக வலைத்தளத்துல என்ன இந்த அர்ஜுனாவையும் கௌசல்யாவையும் பற்றி என்ன கேவலமா கதைக்கிறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப என்ன எங்களுக்கும் பிடிக்காத ஆக்கள் இருக்குன்னு நீங்கள் ஒரு போராட்டத்துல பயணிச்ச ஆரம்பிச்சு சொல்றீங்க. சரியோ, ஒரு பிடிக்காத ஆக்கள் என்ன நீங்க விமர்சனத்தை நாகரிகமான முறையில வையுங்க. நீங்க இந்த தளத்துல வந்து அர்ஜுனாவோட கதை கேட்க உங்களோட அம்மாவை கதைக்க விடுறீங்க. ஐயோ அர்ஜுனா நான் முதல் விமர்சிச்ச நீங்க பிறகு திரும்ப வந்து சொன்னீங்க இல்ல நான் பிள்ளையா விளங்கி கொண்டேன் நண்டியல். திரும்ப பிறகு பார்த்தா திரும்ப இல்ல நீ மாறிட்டா அங்கேயா இங்கேயா அதா இதாண்டு என்னண்டான ஒரு மனுஷருக்குன்னு கொஞ்சம் சரியா. முதலாவது நான் வடிவா ஒரு 15 நிமிஷம் வீடியோ விட்டுறேன் சரியா ஃபேஸ்புக்கில். கிளி என்றா பயங்கர கிளி அர்ஜுனா பற்றி. அதுக்கு பிறகு அர்ஜுனாண்ட அண்ணா ஜெர்மனி பிரான்ஸ்லேருந்து வந்து என் ஃப்ரெண்டு நம்பர் எடுத்து என்னோட தொடர்பு கொண்டு சொன்னது, மயூரன் தயவு செய்து கொஞ்சம் இதை விட்டுங்க, நாங்கள் தம்பி வந்து கொஞ்சம் கோவக்காரன் தான், அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் மாறுவார். அப்ப நான் சொன்னா ஓகே நான் நடுநிலைமையா இருக்கிறேன் சரியா. நான் இனிமே அர்ஜுனா பற்றி பேசல, ஆனா தப்பி தவறி புட விட்டா கொலை வரையில இருப்பேன்னு சொல்லி போட்டு விட்டுறேன் தெரியும். அப்பதான் என்ன நடந்தா இவர் வந்து இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல இல்ல அண்ணா 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 எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கள்ள சைன் வச்சதும் கள்ள பேர் வச்சதும். ஓகே ஓகே இங்க வாங்க. கள்ள சைன் வச்சதா நீங்கள் யாரை விமர்சிக்கணும்? அர்ஜுனா தானே விமர்சிக்கணும். அவர் தான் விமர்சி, வேற யாரை வச்சு? இல்ல இல்ல நீங்கள் கௌசல்யாவை பத்தி என்ன காய்ச்சனீங்க? என்ன காய்ச்சல்? நான் கடவுளே இங்க அண்ணன் எனக்கு வந்து மயூரண்ண நீங்க இந்த என்னன்னு சொன்னால எனக்கு இந்த கதை கதைக்காதீங்க. நான் நீங்கள் கதைக்கிற கதை அவ்வளவும் கேட்கிறேன் நான். ஓகேயா, நான் இன்றைக்கு நீங்கள் வாரீங்களோ அன்றைக்கு உங்களை ஏத்தி வச்சு இதை கேட்கணும்ன்றதுல உறுதியா இருந்தேன் நான். நீங்கள் கதைச்ச வசனங்களை என்ன திரும்ப கதைச்சான்னா காது கொடுத்து கேட்கலாம் இந்த சமூக வலைத்தளத்துல. இல்ல இவர் நீங்க சொல்றீங்க இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த துரோணர் அண்ணாட வைஃப் இந்த தங்கச்சி இசைப்பிரியான்ற ஒரு வரலாறு சொல்றீங்கல்லோ. இந்த இசைப்பிரியாவை ஸ்ரீலங்கா ராணுவம் என்ன செய்ததோ அதே செயற்பாட்டை நீங்க இந்த சமூக வலைத்தளத்துல கௌசல்யாவை செய்தீங்க. அது காரணம் இவர் தங்கம் என்று சொல்லி சும்மா தானே. இங்க வாங்க, தங்கம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன மதி? உங்களுக்கு அந்த அளவுக்கு நாகரிகமா கதைக்க தெரியாதா அல்லது பழக தெரியாதா? சரி, இப்ப என்ன தெரியுமா, நான் தப்பி தவறி அது எனக்கு என்னன்னு வடிவா ஞாபகம் நீங்க சொல்லுங்க. நான் நீங்க சொன்னீங்க சரியா. அர்ஜுனா வச்சிருந்தது முதலாவதா வச்சிருந்தது, பிறகு தங்கத்தை வச்சிருந்தது, தங்கத்துக்கு இப்ப எத்தனை மாசம் அங்க கொண்டு போனது இங்க கொண்டு போ அண்ணே. ஏன்னு உங்களுக்கு இந்த பொல்லாப்பு? உங்களுக்கு நாகரிகமான ஒரு அரசியல் செய்யறது என்றால் விமர்சனத்தை நாகரிகமா எனக்கு பிடிக்க இல்லையா நான் விலகிட்டு போய்கொண்டிருப்பேன். ஒத்துக்கொள்றேன். நான் கொஞ்சம் கோவத்துல காய்ச்சது உண்மை. கோவத்துல காய்ச்சல் இல்லைன்னு ஜெகத்துல இருந்து சொல்லி வெளியே அப்படிக்கா சொல்றீங்க. கோவத்துல காய்ச்சல் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி காய்க்கலுமானு, ஒரு தங்கச்சி எப்படி அப்படி காய்க்கலுமா? உங்க தங்கச்சி அவர் மாத்திரம் போய் அந்த பார்லிமெண்ட்ல அவள் வேணா இவள் வேணான்னு சொன்னது மாத்திரம் நியாயம். நான் வந்து அர்ஜுனா கதைக்கிறதையோ அர்ஜுனா இது இருக்கிறதையோ கதைக்க இல்லை உங்கள்கிட்ட அதை கேட்க வேற இல்லை. நான் வந்து நீங்க ஒரு 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 பாதையில பயணிக்கணும். ஒன்றில் ஆதரவு அல்லது எதிர்ப்பு. நான் முதல் வந்து எதிர்ப்பா இருந்தேன், நான் பிறகு ஆதரவு கொடுத்தீங்க. ஆதரவு செய்ய நான் நியூட்ரலா இருக்குன்னு சொன்னான். கொஞ்சம் பாருங்க, நான் சொன்ன நடுநிலைமையா நிற்கிறேன். பிறகுதான் நான் நீங்க இந்த தளத்துல வந்தா நீங்க ஆதரவு கொடுத்து கதைச்சா உங்களோட அம்மாவையும் கதைக்க விட்டு அர்ஜுனா அண்ணன் நீங்கள் செய்ததை மறந்துடாதீங்க. அதை விட இயக்கத்துல இருந்து சொல்றேன். இயக்கம் அப்படியா சொல்ற தலைவர் எப்படி அவளை காட்டுறேன் இல்ல தலைவர் வளர்த்தது விதம் தலைவர் வளர்த்த வளர்ப்பு நீங்க வெளியே சொல்றீங்க. இவ்வளவு பேர் வளர்த்த எப்படியா காய்க்கிறது? ஒரு தங்கச்சி எப்படி தங்கம் சொன்னா பிரச்சனை இல்லை. மயூரன் உங்களோட சகோதரத்தை பத்தி இப்படி காய்ச்சா நீங்க என்ன? அவங்களோட சகோதரத்தை கேட்டாங்க.
அங்க இருக்கிறது உங்களோட தங்கச்சி கூட வந்து தங்கச்சியை கேட்டா அப்படி வரல உங்க அம்மாவை கேட்டா நீங்க விடுவீங்களா அவரு அவனுக்கு வயசு அவருக்கு காசுலியா எத்தனை வயசு 26 வயசு அந்த பிள்ளைக்கு அண்ணா மரியாதையா கேட்கிறேன் என்னன்னு சொன்னாரு ஒவ்வொரு தடவை கேள்விகளுங்க மறுபடியும் சரி நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்கு பார்த்து சொல்லுங்க நான் உங்களுக்கு மரியாதை தந்து காய்க்கிறேன் நன்றி என்ன கனி அண்ணா இவரை மேல கூப்பிட்டதுக்கு என்னன்னு சொன்னார் உங்களுக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்குது டாக்டரோட இல்லையா நீங்கள் 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 கூட படிச்சதா டாக்டர் கூட படிச்சதான்னு சொன்னார் இல்ல 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 அவன் 86 ஆண்டு பிறந்தவன் நான் 70 இல்லையா உங்களுக்கு அந்த ஈகோ இருக்கு இவன் கூட படிச்சவனா நான் கூட படிச்சவனா நான் தான் கூட படிச்சவனு சொல்லி அந்த தளத்துல உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்பி அதை படிக்க வச்சால்தான் நீங்க விளங்குதோ அறிவு ஒவ்வொரு தளமும் இப்ப சர்டிபிகேட் கேட்கறாங்களோ என்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இல்லையோ இல்ல அங்க அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நானும் அந்த தளத்துல பயணிச்சிருக்கேன் அங்க அப்படி கேள்விதானே இருக்கு ஆனா அவர் டாக்டர் என்ன சொன்னவர் தெரியுமா படிச்ச ஆக்களை தான் நான் இந்த கட்சியில சேர்ப்பேன் தொடர்பு உங்களுக்கு ஒரு ஈகோ ஒன்று இருந்தபடியா தானே உங்களை பற்றி நீங்க நிரூபிக்க வலிக்கிறீங்க அந்த தளத்தினூடாக ஓமா இல்லையா அதுதான் முதல் பிரச்சனை உங்களுக்கு ஈகோவை வெட்டி எறிங்கண்ணா ஈகோ வச்சிருக்கானோ அவன் உயிரோட நாட்டுல போயிட்டு டாக்டர் இருக்க மாதிரி வேலை செஞ்சா பாராட்டும் அந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்ய மாயிரம் போயிட்டு நாட்டை விட்டு போயிட்டு ஊர்ல சீட்டு பார்ப்போம் அண்ணா மயூரண்ணா நீங்கள் அந்த தளம் சில நேரங்கள்ல ஒழுங்கா போய்கொண்டிருக்கையே நீங்கள் வந்தால் தொடங்குறது கௌசல்யாவை பற்றி தங்கத்தை பற்றி நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் உங்களை தெரியும் தானே எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பாவிக்கிறேன்னு சொல்லி அது உலகம் அறிஞ்சது ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாதிரி கௌசல்யாவை தொட்டு சாப்பிடுற மாதிரி தான் உங்களுக்கு அங்க கதை போறது இது உண்மையில உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு வைஃப் இருக்கு நீங்கள் வெளியிற திரிய நீங்கள் பாட்டு பாட போற நீங்கள் எல்லாரும் என்ன கண்ணோட உங்களை பார்ப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதை கணவர்கிட்ட இருந்து குறைச்சிட்டீங்க தெரியுமா உங்களுக்கு அது பரவாயில்ல இப்ப அடுத்து உங்களுக்கு தானே நீங்க தானே அங்க சொல்றீங்க எனக்கு ரோசம் இல்ல மானவம் இல்லையா அவங்க உங்களை அவ்வளவு கழுவி ஊத்துறாங்க அதை நீங்களே ஒட்டுக்கொண்டுட்டீங்க அதை எனக்கு விளங்கிட்டது மரியாதை ஒன்றுமே கிடையாது இப்ப வித்துங்க உங்களோட வீட்டுல வில்லுங்க வேற ஆக்கல பிள்ளைங்க கௌசல்யா உங்களை பற்றி ஒரு வார்த்தை எங்காவது காய்ச்சிருந்தா சொல்லுங்க நான் உங்களை எனக்கு என்ன சொந்த பிரச்சனையா அப்ப என்னத்துக்கு என்ன அவ விளக்குறீங்க அந்த தங்கச்சிய நான் என்ன வார்த்தையா நீங்க அதுல ஏறுனா உங்களுக்கு அவங்க வேற காய்ச்சி கொண்டு வந்தாலும் ஒரு தொட்டு காய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தங்கம் தேவை ஒரு மரியாதை இல்லையா ஐயா உங்களுக்கு நீங்க இவ்வளவு படிச்சீங்கன்றீங்க படிச்ச மாதிரி ஐயா அதுல நடக்கிறீங்க அதுல வந்து எனக்கு நீங்க அந்த தளத்தில் ஏறினதுக்கு முதல் காரணம் உங்களோட அம்மா காதை கொடுத்து கேட்டாலே உங்களை வீட்டை விட்டு கிளக்கணும் அண்ணா நீங்க அந்த தளத்துல ஏறினது காரணமே டாக்டர் ஒரு மெர்சடிஸ் கார் வந்து ஓடிட்டார் என்றதுக்காகத்தான் அந்த தளத்துல ஏறினீங்க அதுக்கு அடுத்த நாள் ஏறினீங்க நான் ஏறினது போய் பாருங்க ஐயா நீங்க வடிவா எந்த நியூஸ் டைம்ல ஏறுன்னு நான் சொல்லுவேன் உங்களை வடிவா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் கல்ல சிக்னேச்சர் வச்சு போட்டு இந்த ஹோமன்றப்ப தெரியாம நாசமரத்து போட்டு முதலாவது குளத்துல கௌசல்யான்ற முன்ன படம் இருந்தாலும் தெரியாது பாராளுமன்றம் எப்படி இருந்தா இருந்தாலும் தெரியாது அது நார்மல் என்ன சின்ன விஷயம் மயூரண்ணா நீங்கள் அரசியலை விமர்சிக்காமல் அரசியல்ல இல்ல ஆனால் அவதூறம் மட்டும் பரப்பாதீங்க பிளீஸ் சத்தியமா எனக்கும் அது விருப்பம் இல்லை நான் படிச்ச மாதிரி நடந்து போட்டு விடுவாங்க அதுதானே நான் விருப்பம் அப்படி இல்லை அதுக்கண்டு டாக்டர் நீங்கள் வந்து அருண் மயூரன் நீங்கள் அர்ச்சுனாவின் தகப்பனை பற்றி எல்லாம் கதைச்சியலப்பா உங்களுக்கு அவரை பற்றி அவர் வன்னியில இருக்கையோ அல்லது ஊர்ல இருக்கையோ என்ன விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா இவன் சொன்னதுதான் எனக்கு தெரியும் அர்ஜுனா சொன்னதும் அர்ஜுனா அண்ணா சொன்னதும் அர்ஜுனா அண்ணன் நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றேன் என்ன நீங்க சொன்ன அதே துரோணர் அண்ணையோட நான் பயணிச்சிருக்கிறேன் நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அர்ஜுனான்ற தகப்பனையும் தெரியும் ரவுராமையும் எனக்கு தெரியும் ரவுராம் காட்டி கொடுத்தேன்னு சொல்ற ஆறாவது ஒருதன் வந்து நிரூபிக்கட்டும் தன்னை ரவுராம் கை காட்டி கொடுத்தாண்டு நான் அதுக்கு பிறகு கதைக்கிறேன் காவல்துறையில என்னென்ன இருக்கு காட்டி கொடுக்கறது காவல்துறையில என்னென்ன இருக்கு காட்டி கொடுக்கறது சொல்லுங்களேன் பொறுமையா கதைக்கும் எப்படின்னா அர்ஜுனா டாக்டர் என்ன சொன்னா தண்ட அப்பாவை இயக்கம் பங்கர்ல போட்டுருது
அதுக்கு பிறகு அதை கேட்க நான் கொஞ்சம் பொறுங்க. சொல்றேன் அர்ஜுனா வந்து அர்ஜுனா அது கொஞ்சம் பொறுங்க. கலைச்சிருந்தால் நீங்க அது அர்ஜுனாவுடைய என்ன கதை தவறு. விட்டாலும் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன கேள்வி? அர்ஜுனா வந்து சொன்னது என் அப்பாவையே இயக்கம் பங்கர்ல போட்டது. அதுக்கு பிறகு அதை கேட்க போன என் அண்ணியை பங்கர்ல போட்டது. அதுக்கு பிறகு என் மச்சான் கேட்ட பிறகுதான் வெளியில விட்டது. ரைட்? அப்ப ஏன் பங்கர்ல போட்டது என்ற கேள்வியை தான் நான் வந்து சொன்னேன். அது சொல்லவே இல்லையே. ஆனா அதுக்கு பிறகு நான் சொல்றேன் மயூரன் இப்ப இயக்கம் உங்களே மண்டல போட்டுருவோம் தெரியுமா? இல்ல இப்ப நான் சொல்றேன் மயூரனுக்கு அதுக்கு பதில் நான் மயூரனுக்கு சொல்றேன். தெரியல, அதுக்கு அங்க ரவுராமன் நிக்கிறது சொல்லட்டும் மறுபடியும். இல்ல நான் சொல்றேன் பதில். நான் சொல்றேன் எனக்கு தெரியுமாண்டபடியே நான் சொல்றேன் பதில். இல்ல இதுல இன்னொரு விஷயத்த இப்ப ஒரு மாத்தியான பிரச்சனையில ஜெயமண்ணை எல்லாம் முழு 10 விரலும் இயக்கம் உள்ளுக்கு வச்சிருந்து நகம் பிடிங்கி விசாரிச்சது. அதுக்கு அவர் துரோகியா? என்னண்டா இப்ப எனக்கு கேள்வி என்னண்டா, இப்ப ரவுராமனும் ஜெயிலுக்கு பங்கர்ல போடப்பட்டவர். ஆனா அப்பாவையும் வெளியில விட்டு இருந்தா, ஆனா அப்பா எப்படி காணாம போவார்? இதான் இந்த கேள்வி. இந்த முட்டாள்தனமாக வந்து தரங்களை பதிவு செய்யக்கூடாது பதிவுகளை. அப்பா ஆமா 2009 யுத்தம் நடந்ததுண்டு உலக நாட்டுக்கே தெரியும். என்னென்ன நீங்க முட்டாள் மாதிரி கேள்வி கேட்கிறீங்க? என்னென்று காணா போன நான் குருவி ஒருக்கா நிப்பாட்டுங்க. இந்த மயூரன் நான் சொல்றேனே, அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் என்ன நடந்தோன்னு சொல்றேன். அர்ஜுனா அது கதைச்ச விடயம் வந்து அர்ஜுனா தங்கட தகப்பன் வந்து நேர்மையானவர், இயக்க நிர்வாகத்துல பிளவிடாம தகப்பனும் ரவுராமும் வேலை செய்தவை என்று சொல்ல வார கருத்துக்காக வேண்டி அந்த விஷயத்த சொன்னதே தவிர அங்க ராமநாத ஐயாவை ஒரு நாளும் பங்காரிலும் போட இல்ல. பங்கார்ல போடுறேன்னா நான் சொல்றேனே, ஒன்று வட்டுவாரில போட்டிருக்கணும்னா இல்ல வள்ளிவனத்துல போட்டிருக்கணும், புல்நாயத்துறையில ஜெயில போட்டிருக்கோம், புல்நாயத்துறையில ஜெயில போட்டிருக்கணும் அல்லது வட்டுவாரில போட்டிருக்கோம். வட்டுவாரில இருந்த எங்க போட்டு அர்ஜுனான வாயால சொல்லப்பட்டது. நான் சொல்றேன் 6வது ஒருதன் வந்து இதுல நிரூபிக்க சொல்லுங்க. நான் நீங்க இப்ப அண்ணன் நிக்கிற ரவுராமன் இல்ல முட்டா கனியண்ண எவராவது ஒரு காவல்துறை இப்ப நான் நீதி வடிவா பதிவு செய்தேன். அந்தந்த துறையில இருந்தவதான் அந்தந்த துறையில பயணித்தவையை பற்றி விமர்சிக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான தகவல் கொண்டவ. இவர் 20வது காலில் விழுந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் எவராவது பிரான்ஸ்ல 20 பேர் இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறான். ராமநாதன் ஐயா வட்டுவாள்ல 3 மாசம் தடுத்து வைக்கப்பட்டவர், ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பகிரங்கமா சொல்லுங்க. அப்ப இவருக்கு தெரியும், இவருக்கு எல்லா தொடர்புகளும் இருக்குது. ஒரு தளத்துல கதைக்க முதல் சார்ந்து பயணிக்கிற காவல்துறை உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்கிறீங்களோ விளங்கிட்டா? காட்டி கொடுத்துதான் இங்க வந்தேன்னு சொல்லி நீங்க அந்த தளத்துல இருந்து கூவி இருக்கீங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இதுல என்ன நடந்தா கந்து காயக்கூடாது. என்ன நடந்தா இப்போ வட்டுவாகல்ல ரவுராமன் அப்பா சரியா, அர்ச்சுனாண்ட அப்பா ராமநாதன் அவர்கள் தடுக்க வைக்கப்பட்டது. ராமநாதனாவே சொல்லி உங்களுக்கு பட்டுவால் தெரியுமா? உங்களுக்கு பட்டுவால் தெரியுமா? நான் வன்னியில எனக்கு எந்த இடம் வேணும்னு இருந்து மல்லாவில இருந்து பம்பலப்பட்டியில இருந்து கொழும்புல இருந்து எல்லாம் தெரியும். எங்களுக்கு பம்பலப்பட்டி கொழும்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்ட் ஃபேஸ் கொச்சி கடையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்களுக்கு தெரியும். படிவா ஓகே. ராமநாதபுரம் ஆனா நீங்கள் அதான் நான் சொல்றேன். மயூரன் நான் மரியாதையா தான் சொல்றேன். இண்டையில இருந்து நீங்கள் அர்ச்சுனாவை அரசியல் ரீதியா என்னவும் விமர்சிங்க. இந்த தனிப்பட்ட ரீதியில காழ்ப்புணர்ச்சியில கண்ட மாதிரி கதைக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களோட இதை இழந்து லண்டன்ல சந்தி சிரிச்சு திருவிங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, நன்றி அண்ணா, தேங்க்யூ. ஆனா நீங்க அடிச்சு நான் சாப்பிடல மாடு Travel with family or buddy. Discover more than 4.5 million hotels and homes with Agoda. See the world for less. Book now.
ஏரியில என்ன இவையில நக்கியோட ஏரியா இவையில இந்த தளத்துல வச்சு கதைக்கிறதுக்கே தகுதி இல்லை. அந்த தளத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா தளத்துக்குன்னு ஒரு பயணிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குது. முறையற்ற அதாவது இந்த சமூகத்துல எனக்கு வந்து இவர்கிட்ட கேள்வி நான் தானே பாருங்க அவசரப்படுறீங்க உடனே இல்ல முறையற்றாக நாங்க கதைக்க விரும்புறேன். எனக்கு உங்களோட தேவையான உங்களோட வாசனமே உங்களோட காது உங்களோட தொனியை எனக்கு கூடாது இருந்தால் நான் இந்த நாட்டுல நேர்மை இருக்குது. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நேர்மை இருக்கணும். நீங்க தான் போன் அடிச்சு வாட்ஸ்அப்ல எனக்கு கோல் அடிச்சாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லக்கூடாது. இந்த வயசுல உங்களுக்கு கஷ்டமா அது வந்து எப்ப அடிச்சாடு சொன்னால் நீங்கள் முதல் முறை கதைச்ச போதுதான் ரவுராம் உங்களோட அடிச்ச கதைச்சது. இப்ப போய் நீங்க வன்னிமைந்தன் தளத்துல ரெண்டு உளர்ற போது உங்களோட கதைச்சதா? நான் இவருக்கு சொன்னான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட மனச்சாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களோட அம்மாவை கொண்டு இந்த தளத்துல கதைக்க விட்டுட்டு போறீங்க. இதே அம்மா நீங்கள் வன்னிமைந்தன் தளத்துல நின்று அம்மா நீங்க சும்மா இல்ல நான் அவன் அம்மா அதுல நின்று காய்ச்சவா மயிரண்டன் அம்மா போனை கொடுத்து அங்க அதுல இதெல்லாம் காய்ச்சி அவன் அப்ப எல்லாத்துக்கும் கூட்டு எல்லாம் உண்டுதான். அம்மா இல்ல நான் அந்த தாயை பற்றி கதை கூட இப்படி கதைக்கிறாங்கள போல ஆக்களுக்கு தான் பட்டு வாகல் உருவாக்குனது. குருவி ஓமாம் என்ன டேங்கோ வேணா சாலி வேணா இது என்ன? அதான் இப்படியான ஆக்களை தான் அங்க வச்சு தோல் உரிச்சது பச்சை மட்டையால. ஓகே ஓகே வாரன் போயிட்டு வணக்கம் விடுதலை அண்ணே. வணக்கம் போயின்பிட்டுறோன்னே. வணக்கம் ராம் டீச்சர் நிற்கிறாங்க. டீச்சர் வணக்கம். வணக்கம் அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். டீச்சர் இல்ல வணக்கம் காந்தன். வணக்கம் வணக்கம். நானும் கேள்வி கேட்போம்டா மயூரன். 93 வணக்கம். அதுல ஓடிட்டா வயிறே ஓடிட்டு. அண்ணா எல்லாரும் எனக்கு ஒரு 2 நிமிஷம் தருவீங்களா? முதல் நான் எங்கட சீமான் அண்ணாக்கு கால் தொட்டு வணக்கம் சொல்லிட்டு நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட முழு மாநாட்டையும் அழுது கொண்டு பார்க்க வேண்டிய எல்லாமே போயிட்டுது. அவருக்கு நன்றி. மற்றது கணேஷ் ஐயாவுக்கு நன்றி சொல்ல போகணும். இன்றைக்கு எனக்கு எம்பி என்னென்று சொன்னால் பொய்யை வெளியிட கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்கள் டாக்டர் மேல வச்ச அவதூறை இன்றைக்கு கேள்விகள் கேட்டு திக்குமுக்கார வச்சிருக்கிறார்கள். அது பொய் என்று மக்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இன்றைக்கு நன்றி இந்த 3 அண்ணன்மாருக்கும். உண்மையில நீங்கள் மக்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அதுதான் உண்மை. பொய்யை திணறடிச்சிருக்கீங்க. ஒட்டுதராலையும் அங்க கதைக்கெல்லாம் போட்டு அந்த தலைமையை ஸ்தம்பிச்சு போயிட்டுது. அந்த அளவுக்கு கேள்விகள். நன்றி அண்ணா, நன்றி எல்லாருக்கும். இப்படித்தான் அவதூறுவலை டாக்டருக்கு மேல பரப்பி போட்டு கத்துண்டு கத்தி போட்டு அந்த ஆள் மேல பழிய சுமத்துறதுக்கு தான் திரிகிறாங்க. இத மக்கள் வடிவா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு ஒரு பொய் ஒன்று இது எங்க ஐயா நடந்தது? இதையா எங்கட அண்ணா ஒரு ஆள் இருக்கிறாரான அங்க எங்கட வியாபாரம் செய்யற அண்ணா ஒரு ஆள் சாவச்சேரி. அந்த ஐயா ஒரு தளத்திலே ஏறிக்கல. அவர் ஒரு பழியொன்று ஒரு அவதூறு ஒன்று எங்கட டாக்டருக்கு மேல வச்சவர். அதை இன்றைக்கு கணேஷ் ஐயாவும் சாரி உங்களுக்கு பிடிக்க முடியாது இந்த தளத்துல ஹாய்க்கிறதுக்கு நான் என் மனசுல உள்ளதை சொல்ல வலிக்கிறேன். கணேஷ் ஐயாவும் எம்பி அண்ணாவும் தியாகி அண்ணாவும் ஏறி கேள்வி கேட்டதிலே அவர் முக்கு தடுமாறியாரு. என்ன சொல்றதுன்றது சொல்ல தெரியாமல் அலறுபடியாகி உளறி அந்த 2 வீடியோவையும் பார்க்கணும். இன்றைக்கு சொன்னதையும் அன்றைக்கு சொன்னதையும். இன்றைக்கு ஒரு டக்ளஸ் ஐயா வந்ததுக்குள்ள இறங்கி இருக்கிறார். அதுக்கும் அன்றைக்கு அவதூறு பரப்பினாண்டு கதைச்சதுக்கும் ஒரு தொடரும் இல்லை. சரியாண்ணா? இதுதான் உண்மை. இன்றைக்கு உளர வச்ச அந்த தளத்தை ஆட வச்சிருக்கிறாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை மக்கள் வடிவா வழங்கி கொள்ளணும். இதுதான் அந்த தளத்துல பிரட்டல். இதுதான் அந்த தளத்துக்கு ஏற்றது. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்கள்லாம் நான் அதில் பயணிச்சு கொண்டிருக்கீங்க. வெரி சாரி, நானும் அதில் பயணிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் விலகிட்டேன். அதுல இருந்து இதுதான் உண்மை. மற்றது என்னன்னு சொன்னால் அவர் தண்ட வாயாலேயே ஒத்துக்கொண்டிருக்கிறார். கொழும்புற சாப்பிடைக்குள்ள வெத்தில கதை வந்தது, தான் அதை பற்றி விவரிச்சது, அதை பற்றி விளக்கப்படுத்தினதையும் அதை இன்றைக்கு அந்த தளத்துல உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால டாக்டரும் அங்க போய் சொல்லவும் இல்லை, டாக்டர் அவதூறு பரப்பவும் இல்லை. அவருக்கு மேல இவர்
தந்த வாயால தாங்கிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு மக்களுக்கு வடிவா விளங்கும். நாளைக்கே நீ புதுசா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன உடனே இல்லாம அந்த உடனே அலண்டு போனாங்க ஐயா. நீங்க பார்த்துருக்கணும். பார்த்தா சிரிப்பு தான் வரும். நாளைக்கு எங்கேயாவது அந்த யூடியூப்ல எங்கேயாவது வீடியோ இருந்தா ப்ளீஸ் எல்லாரும் பாருங்க. அண்ணே இவே அங்க இவர் இந்த ஐயா நீங்க சொன்ன மாதிரி தேங்காய் விற்கிற ஐயா 2-3 இயக்கத்துல பயணிச்ச 2 பேரை கேட்டிருக்கீங்கன்னா நீயும் இப்படி இருந்த நீதானே அங்க வந்த நீதானே என்னோட பிரச்சாரத்துக்கு அப்ப கதைச்ச நீதானே இவர் எல்லாரையும் சும்மா ஒரு சாட்சிக்கு ஆக்களை விசாரிச்சு கூப்பிட்டு இருக்கிறார் தெரியும். அவங்க அதான் எல்லாரையும் சாட்சிக்கு கூப்பிடுறாரு. அவங்க சொல்லி போட்டாங்க நாங்க வர மாட்டோம். கடைசியில இவருக்கு ஒன்றும் இல்லாம தான் இப்ப ஓடி திரிகிறார். என்னன்னா அவதூறு பரப்புறேன்னு சொன்னா யோசிச்சு பரப்பணும். யாருக்கு மேல என்ன மாதிரி நீ ஒரு முன்னாள் போராளி என்றதுக்காகத்தான் நாங்க மரியாதை. எங்கட கருணா எங்கட தேச துரோகியான கருணாவும் பிள்ளையானும் முன்னாள் தளபதி மேல் விளங்குதா? இதுகளை விளங்கி கொள்ளணும். எங்கட அண்ணனுக்கு வலது கையா இயங்கினவர் தான் கருணா. இன்றைக்கு அவன் தேச துரோகி. அப்ப அவனுக்கு நாங்க அண்ணன் முன்னாள் தளபதி என்றக்கா இன்றைக்கு போய் கால் கழுவலுமோ? இயலாது. இப்படித்தான் துரோகிகள் உருவாகிறது. அதே பட்டியல நீங்கள் இறங்கி இருக்கிறீங்க சதீசன்னா, அதுதான் உண்மை. மற்றது என்னன்னு சொன்னால் இவங்க போய் எனக்கு கேட்க கவலையா இருக்கு. இப்படியான பிரச்சாரங்கள் இன்னும் உண்ட மக்களுக்கும் இந்த ஐநாவுக்கும் எங்கட இனவாதிகளுக்கும் ஒரு 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 பதிவொன்று வச்சுட்டு போயிருக்கிறார். தனது தம்பியார் போராட்டத்துல 15 வயசுல வீரமரணம் அடைஞ்சவர் சொல்லி. சரியா? இப்ப நான் அறிஞ்சு 15 வயசுல தனது தம்பியார் வீரமரணம் அடைஞ்சதை இந்த உலக நாடுகளுக்கும் எங்கட அரசியல் எங்கட அரசாங்கத்துக்கும் தெளிவுபடுத்திட்டு போயிருக்கிறார். எங்கட தலைவர் அண்ணா 15 வயசு பிள்ளைகளை போராட்டத்துக்கு ஈடுபடுத்தி இருக்கிறார்ன்னு சொல்லி இதை வெட்ட வெளிச்சமா அந்த தளத்துல அண்டை சொல்லி இருக்கிறார். இதை ஒருத்தரும் கேட்க இல்லை. ஆனா இது கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள். தனக்கும் 17 வயசுல கால் போனான்னு சொல்லி. சரியா? எனக்கு தெரிஞ்சு அண்ணா 14 வயசு 15 வயசுல வந்த வாக்களை படிப்பிச்சுதான் எடுத்து 18 வயசுலதான் அவர் போராட்டத்தை ஈடுபடுத்தி இருக்கிறார். இதுதான் எனக்கு உண்மை. ஆனால் அவர் தன் தம்பி 15 வயசுல போராட்டத்துல வீரமரணம் அடைஞ்சு அந்த தளத்துல பதிவிட்டு இருக்கிறேன். சரியா? இது பொய்யான விஷயம் சொல்லி பொய்யான பர்த் சர்டிபிகேட் கொடுத்து பொய்யான ஆண்டு சொல்லி சில பேர் போயிருக்கலாம். விளங்கிட்டா இப்ப நான் 17 வயசுல நான் 18 வயசுல சொல்லி போட்டு இந்த சமூகத்துல இருக்க எந்த உறவுகள் சொல்ல இந்த தம்பிக்கு 17 வயசுல காலோனாண்டு. ஆனா நான் பதவி கொடுத்துருப்பேன். நாங்க எனக்கு இத்தனை ஆண்டு பிறந்தா 10-18 வயசு முடிஞ்சுன்னு சொல்லி அப்படியான சம்பவங்களும் இருக்கு. சில விஷயங்கள் இல்லையா? அதை இப்படியான ஒரு பொது தளத்துல பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லி இருக்கலாம், என் தம்பி வீரமரணம் அடைஞ்சவர், எனக்கு 2 சௌரம் வீரமரணம் அடைஞ்சது. எனக்கு அது ஏன் அந்த வயசு ஏன் திருப்பி 2-3 தரம் திருப்பி சொல்லி இருக்காரு. எல்லாரும் வீடியோ பார்க்கணும் இருக்கா? எல்லாம் பின்னுக்கு ஆக்கள் இருக்கணும். அது ஏன் அதுல பதிவு செய்யணும்? வயசை ஏன் அதுல பதிவு செய்யணும்? நீ சொல்ல போறியா எங்கட தலைவர் அவதூறு பரப்ப என்று சொல்லி? இன்றைக்கு இவர் சொல்றாரு எங்களை தலைவரை அவதூறு பரப்பில் என்று. இவர் சொன்னதை இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். வெத்தில கதை சாப்பிடுற இடத்துல வந்ததுன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு என்ன எம்பி என்ன கேட்ட கேள்விக்கு அலண்டு போனாங்க. அண்ணா இந்த எம்பி என்ன கேட்ட கேள்விக்கு அலண்டு போனாங்க. என்னென்று சொன்னால் இப்படி ஒரு கேள்வி இன்றைக்கு வரும் என்று ஒரு எதிர்பார்க்கல. கேட்டாங்களே கேள்வி. உண்மையில கையெடுத்து உண்மையில தியாகிட்டையும் அந்த சம்பந்தப்பட்டாங்களும் கட்டாயம் இதை பதிவு செய்து வச்சிருப்போம். அவையிட்ட வாங்கி என்ன நீங்க போடுங்க, எல்லாரும் பதிவு செய்து விடணும். எல்லா சமூகத்துல இருக்கு எல்லாரும். நிச்சயமா நன்றி அண்ணா. உண்மையில அந்த 3 அண்ணாருக்கு நான் என்ன ஒரு விஷயத்தை வடிவா புரிஞ்சு கொள்வோம். நாங்க டாக்டர் என்ன விஷயம் தவறு விட்டாலும் பகிரங்கமா அந்த தவறை நான் விட்டனான்னு சொல்றதுக்கு இன்றைக்குமே தயங்கினது கிடையாது. மிக தெளிவா அந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும். அது பெரிய சபை செயற்பாடா இருக்கட்டும், பாராளுமன்ற செயற்பாடுகளா இருக்கட்டும், தான் பயணிக்கிற தன் சார்ந்த எண்ணங்களா இருக்கட்டும், எந்த விதத்திலையும் அவர் வெளிப்படையாக தன்னுடைய மனதுக்கு சரியாக என்று உணரப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில சரி என்று கதைச்சிருக்கிறார். தான் கதைச்ச விஷயம் தவறானது என்று சொன்னால் அது தொடர்பாகவும் வெளிப்படையாக இனிமேல் வரும் காலங்களிலையும் ஒரு தவறு விட்டிருந்தால் அந்த தவறுக்கு சமூகத்திட்ட சொல்லி நான் இப்படி நடந்திருக்குதுன்ற ஒரு விஷயத்த சொல்லி போட்டு தான் போவார் ஒழிய எந்த காரணம் கொண்டும் பொய் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள அவர் ஒரு காலமும் போக மாட்டார். நான் இதை மிக 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 உறுதியாக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கின்றேன். என்ன தவறு விட்டாலும் நிச்சயமாக அது சமூகத்தை பாதிக்கின்ற செயல்களாக இருந்தால் இந்த சமூகத்துக்கு முன்னால் அவர்
அதை மன்னிப்பு கேட்கிற ஒரு பழக்கத்தை என்னுடைய தந்தையார் உருவாக்கி விட்டுருக்கிறார். அது எங்கட சமூகத்துக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே அது வர வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல ஒரு நாளும் வைத்தியர் பிளமாறி போக மாட்டேன். நன்றி. என்ற கதை. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் திலீப்பு வந்து ஒரு பதிவு செய்தது. இப்போ திலீப்போட எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கோபமோ எந்த ஒரு இதுவும் இல்லை. இதால் அதாவது அர்ச்சுனான்னு சொல்லி ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவில் திலீப்புன்ற ஒரு ஆள் இருக்குதுன்றதே உலகத்துக்கு தெரியும். அண்ணன் WPSல பத்தி எல்லாம் காய்க்காய்ங்க அண்ணன். இப்ப வேறு என்ன சொன்னால் இல்ல, அர்ச்சுனாவுக்கும் திலீப்புக்கும் ஒரு நேரடி வாக்குவாதம் இருந்திருந்தால் அல்ல கோவதாவம் இருந்தால் அதுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க இந்தியா தளத்துல எனக்கும் திலீப்புக்கும் ஏதாவது முரண்பாடு வந்திருக்குதா? எங்கேயாவது நான் திலீப் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் கதைச்சிருக்கிறேன்னா? அப்ப ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கன்னா, அவங்களுக்கு நோக்கம் வைத்தியருடன் நின்று பயணிக்கிற உறவுகளை வெளியில சிதைக்க வேணும். இல்ல, அதான் அதுலயும் வந்து இப்ப திலீப்பாக்கள் வந்தேன்டா தங்களோட சுயலாபத்துக்கு தங்களை பப்ளிசிட்டி பண்ணணும்ன்றதுக்கு அதான் வந்து அதுல ஒரு ஒரு பதிவு ஒன்று செய்கிறார். செய்த இடத்துல நான் கேட்டேன், நான் உங்களை நான் அங்க சாவச்சேரியில வச்சு தூக்குன்னு நான் தெரியுமா இல்ல, சாவச்சேரியோ கச்சேரி அடியில வச்சு நான் உங்களை தூக்குன்னா நீங்க வெற்றி பெற்ற உடனே எல்லாம் அவங்க சுயநலத்துக்கு என்னண்ணா எல்லாம் ஓகே தானே கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன கவரேஜ் பிளேயர் இருக்கு? அப்ப அதுல வந்து அவர் வந்து அதுல எல்லாம் வந்து பப்ளிசிட்டி திரிகிற அர்ச்சனாண்டு. அதே அர்ச்சனாக்கு பின்னால நீங்களும் நக்கி தானே தெரிஞ்ச நீங்கள் விடுதலை வெளியில போயிட்டு நீங்க திரும்பி வாங்க. ஓகே. அப்போ அப்படி ஒரு தடவை இழிவுபடுத்தாதங்க. நீங்கள் ஒரு தடவை பிடிக்கல, ரைட், ஓகே சொல்லுங்க, நீங்கள் இதை எப்படி கதைச்சிருக்கிறீங்க, இப்படியான விஷயம் இதான் இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நடைமுறை ஒரு அணுகுமுறை இருக்குது, அதை கதையுங்கோ. ஆனால் நக்கிறது நான் எல்லாத்துக்கும் பேய்கள்னு சொல்லி அந்த வார்த்தை பிரயோசனங்களை பாருங்கண்ணா. ஒரு மரியாதை இல்லாமல் டாக்டர் அவங்கள பற்றி ஒரு டே என்று கூட காய்ச்சி இல்ல, ஒரு அண்ணா அந்த அண்ணா இந்த அண்ணான்னு காய்க்கிறார். காய்க்கிற வார்த்தையில பாருங்கண்ணா, என்ன ஒரு போராளி என்று சொல்றதுக்கு அங்க வெக்க கடை இருக்குது. எங்கட டாக்டர் கடவுள் தெய்வம் என்று திரிஞ்சு போட்டு இன்றைக்கு என்ன சொல்லினோம், அவன் இவன் ஐயா தூஷணத்தான இருக்கிறார். அவர் ஒரு விடுதலை இயக்கத்துல இருந்தேன்னு சொல்லி சொல்றார் தலைவரோட. இவர் அவர் இப்படியா வளர்த்து விட்டவர் அண்ணா. அவரே ஒரு அந்த இதுக்கே கேடு வெக்க கேடு என்ன இவர் இப்படி கதைக்கிறது? அதே அன்றைக்கு கதைச்ச கதைக்கும் இன்றைக்கு கதைச்ச கதைக்கும் 100% வேறுபாடு இருக்கு. சொல்றார் இயக்கத்துல இருந்து தூசணம் கதைச்சா இவ்வளவு மிளகா சப்பனம்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. இல்ல, அவர்கிட்ட பதிவு டாக்டரே போட்டிருக்கிறார், அதுல பாருங்க. அப்படியான ஒரு இதா இருந்து கொண்டு அவையெல்லாம் கதைக்கிற வார்த்தைகள் எல்லாம் நான் ஓப்பனா சொல்ல போனா எல்லாம் குடிவரியில இருந்து தான் கதைக்கிறாங்க. நிதானத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பண்பு இருக்கும் இல்லையா? கேளுங்கோ, அந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் அந்த முதல் நாள் இல்ல முதல் நாள் சொல்ல விருப்பம் இல்லை, இதுல சொல்லி இருக்கு. அவரை கேளுங்க, அவர் நாளைக்கு வந்த சொல்லணும்டா சொல்லி விளங்கப்படுத்தட்டு. அங்கேயே நின்று பூநகரிலேயே நின்று தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் வீடு வந்து சேர்ந்தது. இல்ல, மக்கள்கிட்ட காசு எடுத்து டாக்டர் கொடுத்து இதான்னு சொல்லி இல்ல, மக்கள்கிட்ட காசு வந்தோடனே இப்ப கேட்டால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போறோம் அதுக்கு போறோம்னு சொல்லி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு களியாட்டம் ஆடுறது. கேட்டா டாக்டர் பிரச்சாரத்துக்கு காசு அனுப்பல தர இல்லை, அதெல்லாம் நாங்க விட்டு விலகி வந்தோம், அது வந்தோம். அண்ணா அன்றைக்கு அந்த தளத்துல ஒரு 11 செய்திருக்கிறார். தான் வீட்டுக்கு வேற மனசு கேட்கிறான், என்ன நீ வெறும் கையோட வாரேன்னு சொல்லி. அப்ப தான் அப்படி அரசியல் செய்யலன்னு மனசுக்கு விளங்கப்படுத்தினான். அப்ப மனசின் ஆக்கினால நீ இங்க இருந்தா உனக்கு காசு இன்னும் வராது, டாக்டர் கண்காணிச்சு கொண்டிருக்கிறார் என்ற காரணம் கொண்டுக்காகத்தான் நீ இப்படி அவதூல பரப்பி இடம் மாறி கொண்டிருக்கிறாருன்றதான் நான் எந்த கருத்து. எல்லாம் எனக்கு 2-3 நாளா உள்ளுக்குள்ள இருந்த கருத்து. நான் இந்த தளத்துல ஏற விரும்பல சொல்லிட்டு தானே போயினான். இதுதான் எந்த கருத்து. கட்டாயமா நான் இதுல அவதூறு ஒரு தரையும் பரப்பவும் மாட்டேன். நான் ரொம்ப நேர்மையா
நன்றி என்ன நன்றி. இந்த தியாக என்னையோட நான் அவதூறு காய்ச்சிருக்கேன், அவதூறு வந்து நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அவர் உண்மையில போராளியா இருந்தேன்னு சொல்லி இன்றைக்கும் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் ஒன்றா பயணம் செய்த அர்ச்சனா டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் அது இதண்டு எல்லாம் கதைச்சி போட்டு இன்றைக்கு அவன் இவன் கதைச்சிட்டு அனுராவையும் அந்த ஹரணியையும் வந்து சொல்லுதான்னா மேன்மை தங்கிய இப்ப இதுல கூட வாயலா இல்ல வேற எதுமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா இன்றைக்கு நான் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். அப்படி என்றால் வைத்தியர் அண்மையில பாராளுமன்றத்திலிருந்து வெளியில வந்து இந்த கிளிநொச்சி பிரதேசத்துக்கு வரைக்கும் கிளிநொச்சி பிரதேச உப்புல பிரச்சனை போய்கொண்டிருக்குது. உப்புல பிரச்சனையில விஷயத்தை போய் கேட்டறிகிறார். உடனேயே கார்ல பயணிச்சு கொண்டிருக்கி காரை நிப்பாட்டி கடிதம் அடிச்சு பாராளுமன்றத்துக்கு நேரடியாக அந்த கடிதத்தை அனுப்புறதுக்கான நடவடிக்கை செய்கிறார். இதையே அந்த பதிவுல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கிளிநொச்சி மக்கள் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யணுமோ அவர் இது சம்பந்தமாக இப்ப வரைக்குமே அந்த மக்களை வந்து சந்திக்கவும் இல்லை. அந்த மக்களுக்கான என்ன பிரச்சனை, என்ன விஷயம், இந்த விஷயத்தை எப்படி தீர்க்கலாம் என்று சொல்லி அரசோட கதைக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை செய்யப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் நான் அறியவில்லை. யாராவது அறிஞ்சா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு ஒரு மக்கள் அவருக்கு வாக்களிக்கணுமா வாக்களிக்கல என்ற சிந்தனை எல்லாம் இல்லை. தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா தன்னுடைய பாராளுமன்றம் என்ற அந்த உறுப்பினர் பதவியை வச்சுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு என்னத்தை செய்ய முடியும், இந்த மக்களுக்கு இதால என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சிந்திச்சு இன்றைக்கு நாளைக்கு அதை கலைக்கக்கூடிய வகையில அதாவது வந்து உண்ட புரிஞ்சுகளோட மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒரு சில நாட்கள்லயோ அல்லது அந்த பாராளுமன்றம் கூடுற நாட்கள்லயோ அரை மணிக்காலத்துக்கு அடிப்படையான மக்களின் பிரச்சனையை அந்த இடத்துல கதைக்கலாம். அந்த வகையில இந்த உப்பள பிரச்சனையையும் தான் கதைப்பதற்கு முயற்சி செய்ததாகவும், ஆனால் ஏற்கனவே 3 இடங்கள் அதாவது 3 பேருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கியாச்சுன்னு சொல்லியும் இதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இங்க நாங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த 5 வருஷமும் இனி வரும் காலங்களில நிச்சயமாக அவர் மக்களின் ஒவ்வொரு நேர்மையான உண்மையான அடிப்படை பிரச்சனைகளை இந்த பாராளுமன்றம் கொண்டு கதைக்கிறதுல அவர் அடிப்படை பிரச்சனைகளை ஏன் பிரச்சனை யாரோ குருவி கூட மேல் பண்ணுங்க, குருவிலேயே மேல் பண்ணுங்க ஒரு கார் இப்போ ஓகே இருக்கா? ஏரியா உங்களுடைய இந்தியாவில் பிரச்சனை இருக்கு. நான் மீட் பண்ணத பிறகு அங்க வருது. இப்போ ஓகே, அப்ப இந்த விஷயத்துல அவர் மிக தெளிவா இருக்கிறார். என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கான கடமை என்ன, தனக்கான பணி என்ன, எதுவரைக்கும் தான் இந்த சமூகத்துக்கு இந்த பதவியை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அது உச்சமாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களின் விஷயம் சம்பந்தமாக அக்கறை எடுத்துச்சினமா எடுக்கலையா. ஆனால் அர்ச்சுனா வைத்தியர் நிச்சயமாக ஒவ்வொரு விடயத்தையும் இந்த சமூகத்துக்கு குடம்போட்டு காட்டி தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அதற்கான தீர்வுகளை காணணுன்றது மிக தெளிவாக இருக்கிறார். இதுதான் உண்மையிலேயே ஒரு அரசியல் எண்ணம், அரசியல் சிந்தனை, அரசியல் சித்தாந்தம். மிகவும் மிகவும் நீண்ட காலமாக நான் சொல்லிக் கொண்டு வரேன். இந்த அரசியல் என்றது மக்களுக்கானது. மக்களுக்காகவே இந்த அரசியல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு சமூகம் இந்த சமூகத்துல நிம்மதியா வாழ்றதுக்காக இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் தவறுகளையும் சீர் செய்வதற்காகத்தான் இந்த அரசு திணைக்களங்கள் அரச கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார், இந்த ஜேவிபி கட்சி அதாவது இந்திய தேசிய அரசாங்கம் இன்னும் காலம் தவழ்ந்து போகல, மக்களோட நின்று மக்களுக்காக செயற்பட்டீங்களானால் இந்த சமூகத்தை மாற்றத்தை உருவாக்கலாம். நானும் அதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த சிந்தனை மாற்றங்களோட நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான மாற்றத்துக்கான சிந்தனையாக செயற்படுவோம் அரசியல் ரீதியில சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்காக அவர் எந்த காலத்திலையும் நான் மிக தெளிவாக பதிவு செய்கிறேன், எந்த கட்சியோடையும் போய் தன்னுடைய கொள்கையில விட்டு சோரம் போய் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் எந்த காலத்திலையும் உருவாகாது என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையும் எண்ணமும். இனிவரும் காலங்களிலையும் இந்த சமூகம் நிச்சயமாக ஆய்வு செய்ய வேணும். இன்றைக்கு மணிவண்ணன் ஐயா போயிருக்கிறாருங்க அந்த உப்பள பிரச்சனைக்கு. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அர்ச்சுனா பயணிச்சால் அதுக்கு பின்னால ஏனைய அரசியல் தலைமைகளும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை உருவாக்கி இருக்கிறது காலம். இதுதான் மாற்றம். ஒரு சமூகத்தை நாங்கள் எப்படி மாற்ற போறோம்னு சொன்னால்
நல்ல உள்ளம் கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் எங்களோட சேர்ந்து காலம் முழுக்க பயணிக்கத்தான் போறார்கள். இந்த சமூகத்துல புரள்வான நேர்மையற்ற முறை கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் காலம் வரைக்கும் மரணம் வரைக்கும் அதே எண்ணங்களோட தான் பயணிக்க போயினும் நாங்கள் அவையை மாற்றவே முடியாது. மாற்றுறதுக்கான எண்ணங்கள் செய்தாலும் ஒரு சில பேரை மட்டும்தான் நாங்கள் மாற்ற முடியும். அதனால நாங்கள் நல்ல எண்ணத்தோட எங்களுக்கான சிந்தனைகள் எங்களுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்கான எண்ணங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக இருக்கிறது. அதை நிச்சயமாக வைத்தியர் காலங்கள் அவரது ஒவ்வொரு செயற்பாடுகளும் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த சமூகத்தை நிரூபிக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். நம்பிக்கை என்றதான் எங்களுக்கான ஒரு தனித்துவம். எங்களுக்கு இறுதியாக கிடைச்சிருக்கிற ஒரு அரசியல் பயணத்துக்கான ஒரு நம்பிக்கை தான் டாக்டர் அர்ச்சுனா. அதுக்கு பின்னால் நாங்கள் இன்றைக்கும் தெளிவான எண்ணங்களோட பயணிப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இதில் நிற்கிற சகோதரர்கள் எல்லாருக்கும், இதில் நிற்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் தாங்கோ. என்னென்ன கொஞ்சம் விவரமாக கதைக்கணும். குழப்பினீங்கள் என்றால் பிரச்சனையாக போயிடும். என்னென்றால் நாங்கள் இன்றைக்கு எனக்கு டாக்டர் அர்ச்சுனாக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது.